சட்ட ரீதியாக அதை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்கிற அதிகாரம் உனக்குரியதல்ல, எனக்குரியது. அந்த அதிகாரத்தை எனக்கு இந்தியாவுடைய அரசியல் சாசனம் தந்திருக்கக்கூடிய நேரத்தை சார்ந்தவர்களார்கள். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். எங்களுக்கு இடையில் நீ எப்படி பாராட்டு காவல்துறையின் இனிய நண்பர்களே, இங்கு பேசக்கூடிய உரைகளை ஆங்காங்கே நின்று காவல்துறை கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தினுடைய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த இந்திய சார்பாக சகோதர சமுதாயங்களை காப்பவர்கள் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் இங்கே என்னும் பேசுகிறார்கள் என்று கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக களமிறங்கியிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய உரிமை என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமைகளின் அடிப்படையில் அதை காப்பாற்றுவதற்காக களமிறங்கியிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள், நாளைக்கு நீங்கள். இது சாதாரணமாக உழைப்பு போராட்டம் அல்ல. 174 ஆண்டுகள் நேரத்தில் அதை எதிர்த்து நாம் உண்மையிலே இந்து முஸ்லிம்கள் களமிறங்கினோம். இந்தியாவுக்கு விடுதலை. ஆனால் இந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 1880 செலுத்தப்பட்ட கோரிக்கையினுடைய வடிவமாக அன்றைக்கு வந்ததுதான் 1909 இந்திய சட்டம். அந்த சட்டம் தான் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கிறது. அந்த சட்டத்தினுடைய இது கற்றுக் கொடுத்தால் என்று சொன்ன காரணத்தினால் 1930 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்தியா விடுதலை அடைகிறது 1947. இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு 1950 ஜனவரி 26 ஆய்வு செய்யப்படுகின்றன. அந்த சட்டத்தை
தடையை கண்டீர்கள். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், நேரம் அதிகம் இல்லாத காரணம் எப்படிப்பட்ட ஆபத்தான சரத்துக்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். செக்ஷன் 40 நீக்கி இருக்கிறீர்களே, நியாயம்தானா? செக்ஷன் 40 என்ன சொன்னது? ஒரு சொத்து வக்கு சொத்தா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் வக்கு வாரியத்திற்கு உண்டு என்று சொன்னார்கள். ஆனால் அதை நீக்கிவிட்டு நீங்கள் யாரிடத்திலே கொண்டு போய் கொடுத்திருக்கிறீர்கள்? மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவருக்கு என்ன தெரியும்? அவர் மனசாட்சியின்படி நடந்து கொள்வாரா? எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நேர்மையாகத்தான் இருக்கிறார்களா? என்ன வேண்டுமானாலும் அவர்கள் முடிவெடுக்கலாம். காரணம், மேல்முறையீடு செல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதை விட ஒரு பயங்கரம் என்ன தெரியுமா? என்னுடைய இந்து சமுதாயத்தினுடைய பெருமக்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன். காலம் காலமாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், காலம் காலமாக தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தர்காக்கள், முஸ்லிம்களினுடைய அடக்கத்தலங்கள், இவைகளெல்லாம் வக்ஃப் சொத்துக்கள் இல்லை என்று இந்த புதிய சட்டம் சொல்லுகிறது. வக்ஃப் சொத்துக்கள் இல்லை, புதிய சட்டம் சொல்கிறது. இது நியாயம்தானா? இன்னமும் சொல்ல போனால் 6 மாத காலத்திற்குள் இந்த வக்ஃபுகளை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் வக்ஃபுகள் இல்லை. வக்ஃபுகளில் தாவா ஏற்படுகின்ற பொழுது இப்போது எங்கே செல்லுகிறோம்? தீர்ப்பாயத்திற்கு செல்லுகிறோம். ஆனால் தீர்ப்பாயத்தினுடைய அதிகாரங்கள் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு எதை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் அதற்குண்டான அதிகாரி, அரசாங்கத்தினுடைய சார்பு செயலாளர் அந்தஸ்தில் உள்ள அந்த அதிகாரி முடிவெடுப்பார். அவருடைய முடிவுதான் இறுதியான முடிவு என்று சொல்லுகிறீர்களே, என்ன நியாயம்? என்ன நோக்கத்திற்காக இதை நீங்கள் செய்கிறீர்கள்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிறீர்கள்? 2014 நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தீர்கள். அப்படி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு 3 முறை நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள். முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். காஷ்மீர் தனிமாநில அந்தஸ்தை நீங்கள் நீக்கிறீர்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். உணவின் பெயரால் கலவரத்தை ஏற்படுத்தினீர்கள். இன்னமும் சொல்ல போனால் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டன. மொழியின் பெயரால், மதத்தின் பெயரால், இன்னும் உணவின் பெயரால், கல்வி கலாச்சாரத்தின் பெயரால் முஸ்லிம்கள் குறிவைக்கப்பட்டார்கள். இங்கே பர்தா அணிந்து கொண்டிருக்கிறார்களே முஸ்லிம் தாய்மார்கள், இதில் என்ன குறை கண்டீர்கள்? இதற்கு கூட நீங்கள் லாபத்தை ஏற்படுத்தினீர்கள். அசாம் மாநிலத்திலே இன்றைக்கு உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். இது எல்லாவற்றும் போதாது என்று சொல்லி இன்றைக்கு வக்ஃபிலும் கை வைத்து விட்டீர்கள். ஏன்? உங்களுடைய லட்சியம் 27 செப்டம்பர் மாதம் 2025 ராஷ்டிரிய சுயம் சேவக் என்று சொல்லக்கூடிய RSS நூற்றாண்டு விழா. அந்த நூற்றாண்டு விழாவில் இந்த தேசத்தை நீங்கள் இந்து தேசமாக அறிவிக்கப் போகின்றீர்கள். இந்துத்துவ ஆட்சியை நீங்கள் அறிமுகப்படுத்தப் போகின்றீர்கள். மோடி அவர்களே, 2014 மேயில் நீங்கள் பதவியேற்ற நேரத்தில் ஒன்றை சொன்னீர்களே, நாங்கள் மறக்கவில்லை. என்ன சொன்னீர்கள்? 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆட்சியை நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம் என்று சொன்னீர்கள். அதை எதையும் மனதில் வைத்து நீங்கள் சொன்னீர்கள். பிருதிவிராஜ் சௌஹானை முகம்மது கோரி வீழ்த்தினார். அந்த ஆட்சி அன்றைக்கு முடிவுக்கு வந்தது. மோடி பதவியேற்றவுடன் சொன்னார், 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆட்சியை நாங்கள் மீட்டெடுத்து விட்டோம், இனி இதுதான் தேசம் என்று சொன்னீர்கள். செப்டம்பர் 27க்கு முன்னால் இத்தனையும் செய்து காட்டுகிறீர்கள் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய உயிரும் உணர்வும் இருக்கின்ற வரை எந்த வகையிலும் இதற்கு நாங்கள் ஒத்துப்போக மாட்டோம். உங்களுடைய கனவு நனவாகாது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய போராட்டம் என்று சொல்லுவது, நாங்கள் இந்த போராட்டத்தில் நாங்கள் உயிரிழந்து விட்டால் அது ஷஹீதுடைய பாக்கியம். அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் உன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக களமிறக்கக்கூடிய இந்த லட்சோபலட்சக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தில் உயிரிழப்பார்களேயானால் அதற்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை தான். இந்த நாசகார சக்திகளுக்கு ஒரு பாடத்தை காட்டு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே. அருமை சகோதரர் அவர்களே, ஏற்கனவே அல்லாஹு அக்பர்,
அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், நீதிக்கான போராட்டம். நீதி கண்டிக்கிறோம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், பாஜக அரசை கண்டிக்கிறோம். பாஜக அரசை கண்டிக்கின்றோம். ஓங்கி சொல்வோம், உறக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம், உறக்க சொல்வோம். ஒன்றே குலம் ஒருவரே இறைவன், ஒன்றே குலம் ஒருவனே இறைவன். எட்டு திக்கும் எடுத்துச் சொல்வோம். எட்டு திக்கும் எடுத்துச் சொல்வோம். ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, மனநலம் ஒன்றிய மோடி அரசே, மனநலம் குன்றிய மோடி அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, மனநலம் குன்றிய மோடி அரசே, மனநலம் குன்றிய மோடி அரசே. வீழும் வீழும் அநீதி வீழும், வீடும் வீடும் அநீதி வீடும், வெல்லும் வெல்லும் நீதி வெல்லும், வெல்லும் வெல்லும் நீதி வெல்லும், வெல்லும் வெல்லும் நீதி வெல்லும். வெல்லும் வெல்லும் நீதி வெல்லும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்.